வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரதுண்டாய் தன்மோதிந்தி பிரசவேத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனிப்பிச்ச ராகவ கேதவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிவிசிய மந்திரகு பஞ்சபூத வசிவிசிய ஓம் லங்கவங்கு பஞ்சபூத வசிவிசிய நங்குமங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா, தனுசு லக்னத்திற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2024 பலாபலன்கள், 2024 ஆகஸ்ட் மாதம் பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிள் அமைச்சிக்கங்க. ஓகேங்களா? வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா இந்த மாதத்தினோட கிரக நிலைகள், இந்த மாதத்தினோட ஆகஸ்ட் மாதத்தினோட கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். ராகு 4ஆம் இடத்துல. ஓகேங்களா? 6ல் வந்து பார்த்தோம்னா குரு செவ்வாய் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 9ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாங்க. 9ஆம் இடம் சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. இந்த மாதத்தினோட கிரக பயிற்சியில், மாத கொள்கையோட கிரக பயிற்சியில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசியிலிருந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தோம்னா 26ஆம் தேதி அன்னைக்கு 7:33 அவர் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா சூரிய பகவான் வந்து ஆவணி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்தது சுக்கிர பகவான் வந்து பார்த்தோம்னா சிம்ம ராசியிலிருந்து 26ஆம் தேதி அன்னைக்கு 11:30 வந்து பார்த்தோம்னா அவர் கன்னியா ராசிக்கு பயிற்சியாகிறார். இதுதான் கிரக பயிற்சி, இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாதம் ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிநாதன் குரு வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சு தன்னுடைய பகை வீட்டில் இருக்கிறார். ஓகேங்களா? தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும், கடன் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய யோகாதிபதியும் பார்த்தோம்னா அவர் வந்து 6ஆம் இடத்துல போய் கண்டிப்பார். 26ஆம் தேதி வரையிலும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் சரியில்லை, ரொம்ப கஷ்டமான பீரியட் தான். இப்போ பார்த்தோம்னா தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டமான பீரியடு தான். ஏன்னா ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக புதிய முயற்சிகள் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது, புதிய முயற்சிகள் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும், கடன் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், வம்பு வழக்கு வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். விபரீத ராஜயோகங்கிற அமைப்பில் செவ்வாய் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் கூட அவர் பூர்வகுடி ஸ்தானாதிபதி அங்கே இருக்கும்போது பிள்ளைகள் வழியில் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். குலதெய்வ வழிபாட்டை நம்ம வச்சுக்கணும். குலதெய்வத்தோட அருளாசி கிடைக்கணும். இந்த டைமில் குலதெய்வத்தோட அருளாசி கிடைக்காத ஒரு நேரம். அதனால குலதெய்வம் கோயிலுக்கு மெயினாக போகணும். தனுசு லக்னக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க வந்து டெஃபினட்டாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும். உங்களுக்கு வந்து உங்களுடைய திசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்ட்டா கூட ஓகேங்களா, அந்த நற்பலன்களுக்கு கூட தடைகள் ஏற்பட்டுரும். ஒரு நல்ல யோகமான திசை நடக்குது உங்கள் ஜாதகத்தில். அப்போ பார்த்தோம்னா சார் யோகமான திசை தான் நடக்குது, யோகமான திசை தான் நடக்குது, ஆனால் ஏன் அப்படி இந்த மாதம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நாளைக்கு சொல்லுவீங்க. அது காரணம் என்னென்னா, உங்கள் ராசிநாதன் கோச்சாரப்படி அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி யோகாதிபதி செவ்வாய் அவர் பார்த்தோம்னா 5 கூடிய பூர்வகுடி ஸ்தானாதிபதி அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் 26ஆம் தேதி வரையிலும். ஓகேங்களா? அதனால நல்ல யோக தசை நடந்தால் கூட அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால குலதெய்வம் கோயிலுக்கு மெயினாக போங்க. முருகப்பெருமான் வழிபாட்டை வச்சுக்கோங்க, குரு வழிபாட்டை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? குரு பகவானோட வழிபாட்டை நீங்கள் வச்சுக்கணும் தனுசு ராசிக்காரங்கள் எல்லாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் பண்ணுறவங்க, தொழில் துறையில் இருக்கிறவங்க அல்லது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே ரொம்ப மந்தமாக தான் போகும், மந்தமாக தான் போகும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 9-10 குடையவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். 9-10 குடையவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் தொழில் துறை, வியாபாரம், உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கூட அதில் வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் நடக்கும். சாமி எனக்கு 7 சனியில் அஷ்டம சனியில் எதுவுமே இல்லை, ஆனால் ஏன் இப்படி பலன்கள் நடக்குதுன்னா இந்த காரணம். பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், 8ல் இருக்கக்கூடிய சூரிய பகவான்
ஆவணி மாதம் பிறந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகுங்க. ஆவணி மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் 17ஆம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகணும். 14ஆம் தேதி வரையிலும் ரொம்ப டைட்டு. 17ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, சொந்த வீட்டுக்கே வந்துடுறாரு, கொஞ்சம் பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு என்ன ஆகிறாரு, அவர் வந்து அங்கே போகிறாரு. இங்கே போகிறாரு, நேரு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அப்படி மீறி சூரியன் அங்கே பயிற்சியாகி வந்தாலும் கூட 6 குடையனோட வந்து சேர்றாரு சூரியன். 10 நாள் அவர் அங்கே கூட இருப்பார். யாரோட? சுக்கிரன் சூரியன் வந்து 26ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையில் அவங்களோட காம்பினேஷன் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? 26ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு, மாறுறாரு. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த மாதம் ஃபுல்லாகவே தொழிலாகட்டும், வருமானத்திலாகட்டும், பணப்புழக்கங்களாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் செய்யறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம். தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் தான். அதனால வழிபாடுகள் வச்சுக்கிறது நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா கணவன் மனைவி இவங்களுக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்துக்கு 7 கூடிய போது 8ஆம் இடத்துல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? கலந்து பேசி நட்புறவோடு போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உடல் உபாதைகள், உடல் பிணிகள் எல்லாம் வரும், மருத்துவ செலவுலாம் கொஞ்சம் வரும். கணவன் மனைவி ஃபேர் யாரும் அவங்களுக்கு வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா 7 கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அமரக்கூடாது. அப்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கல்வி பயிலக்கூடியவங்க அவங்க வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு மேன்மையாக தான் இருக்கும். மறதிகள் அதிகமாயிடும், கொஞ்சம் மறதிகள் அதிகமாயிடும். கொஞ்சம் கவனத்தோடு படிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் கொஞ்சம் நற்பெயர்கள் பெற முடியும். அடுத்து திருமண காரியங்கள், திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தடைகளாக தான் இருக்குது. அடுத்த மாதத்துல இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து அந்த அளவுக்கு டைம் நல்லா இல்லை. அதனால வீடு நிமித்தமான நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். கொஞ்சம் புதிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள் செய்யறது, கடன் அதிகமாக வாங்குறது, யாரையாவது நம்பி பணம் கட்டுறது, வேற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்றது, ஏதாவது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது, இந்த வேலைகளில் எதையுமே செய்யாதீங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம். ஏன்னா இப்போ வந்து எல்லா செலவுகளுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் உங்களுடைய சூழ்நிலை. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு டைம் தான். வரவுக்கே கொஞ்சம் இதுதான், அதுக்கே கடன் வாங்கியோ வேற ஏதாவது வாங்கியோ செலவுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய முயற்சிகளை எல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்யாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் செவ்வாய் பகவான் வழிபாட்டையும் வச்சுக்கோங்க. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் செவ்வாய் பகவானோட வழிபாட்டையும் வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமைக்கு குரு தட்சிணாமூர்த்தி, வியாழக்கிழமை சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமைக்கு தட்சிணாமூர்த்திக்கும் முருகப்பெருமானுக்கும் வழிபாடுகள் வச்சுக்கோங்க. நவகிரகங்களுக்கும் 9 கிரகங்களுக்குமே, ஏன்னா 9 கிரகங்களுமே இப்போ வந்து நம்மளுக்கு கேர்ஃபுல்லாக இல்லை. ஓகேங்களா? தனுசு ராசி பொறுத்தளவு. அதனால 9 நவகிரகங்களுக்கும் நெய் விளக்கு ஏற்றுங்க. சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் ஒரு எள் விளக்கு ஏற்றுங்க. ஏற்றும் போது நான் சொன்ன இந்த கெடுபலன்கள் குறைஞ்சு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசை நடந்ததுன்னா இந்த பரிகாரங்கள் செய்யும் போது இந்த மாதத்தினுடைய கெடுபலன்கள் குறைஞ்சு நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன்.